ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வார்த்தை சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ பலனை பெற்றுக்கொள்ளவும் தேவ பலத்தால் நிரப்பப்படவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். தேவ பலன் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சி. ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவே தேவ பலன் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவ பலனை பெற்றுக்கொண்டால் மட்டும் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ முடியும். தேவ பலன் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் இல்லை என்றால் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ முடியாது. தேவ பலன் நமக்குள் இல்லை என்றால் கிறிஸ்து இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை நம்மால் பின்பற்ற முடியாது. தேவனுடைய பலன் நம்மை இரட்சிப்பின் வழியிலே செல்ல நம்மை பலப்படுத்தி நடத்தி செல்கிறது. எனவே பலகீனமான நேரங்களில் பின்வாங்கி போகாமல், சோர்ந்து போகாமல், தேவனுடைய பலனிலே முன்னோக்கி செல்ல நம்மை ஒப்பு கொடுப்போம். சோர்வுகள், பலகீனங்கள் வரும் பொழுதெல்லாம் தேவ பலனுக்காக தேவ சமூகத்திலே காத்திருப்போம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் தேவ பலனை நாம் நினைவு கூறாமல், தேவன் நமக்கு வைத்திருக்கிற பலனை நாம் பெற்றுக்கொள்ளாமல், எப்பொழுது நம்முடைய பலகீனங்களை உயர்வா எண்ணாதபடி என் பலவீனமான நேரங்களிலே தேவ பலனை மேன்மையாக எண்ணி தேவ பலனை பெற்றுக் கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னுடைய பலகீனங்களை குறித்து நான் பலகீனமானவன், பலகீனமானவள் என்று சொல்லிக் கொண்டு காலங்களை தாழ்த்தாமல் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற தேவ பலனை நோக்கி ஓடி வருகிறேன். உடைய பலத்தால் இடை கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.